Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்க அரே அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ அரே அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். சோ இப்ப பார்த்தோம் அப்படினா இப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், சோ a அப்படின்ற ஒரு வேரியபிள்ல சோ இப்போ 10 அப்படின்றத ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? சோ a பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், சோ a ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ அகைன் இப்போ a அப்படின்ற அதே வேரியபிள்ல சோ இப்போ வந்து நான் இன்னொரு வேல்யூ அசைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது 10ன்றது கிடைக்குமா இல்ல 100ன்றது கிடைக்குமா? சோ நம்ம லாஸ்டா என்ன ஸ்டோர் பண்ணமோ நமக்கு இந்த வேல்யூ அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 100 அப்படின்றது தான் எனக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நம்ம நார்மலா ஒரே வேரியபிள்ல மல்டி வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோ ரீப்ளேஸ் ஆகுது. நம்ம லாஸ்டா என்ன கொடுத்தோமோ அது மட்டும் தான் போய் எனக்கு அந்த a அப்படின்ற ஒரு வேரியபிள்ல எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சோ ஒரே வேரியபிள்ல மல்டி வேல்யூ ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா சோ நம்ம அரே அப்படின்ற இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த அரே அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ எதனால அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மல்டி வேல்யூஸை ஒரே வேரியபிளால இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம என்ன இதை வச்சு எப்படி நம்ம வேல்யூ ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நமக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஸ்டோர் ஆகிற வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 ஸ்டோர் ஆகிறதுனால அரேவை சீக்வென்டல் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து சப் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சில வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு ஒரு 5 வேல்யூஸை ஸோ இப்போ வந்து நான் சப் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அரேவை யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ப்ராக்கெட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ப்ராக்கெட் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்கொயர் அப்படின்ற ப்ராக்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ இப்போ வந்து எனக்கு மேக்ஸ் மட்டும் வேணும், எப்படிப்பா அது எடுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா ஸோ நான் சொல்லியிருந்தேன் அரே அப்படின்றதுக்கு நமக்கு இண்டெக்ஸ் ப்ரொவைட் ஆகும் அப்படின்றது. ஸோ அதோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 0. ஓகேங்களா? ஸோ 0th பொசிஷனில் தமிழ் இருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இங்கிலீஷ் இருக்காங்க, தென் செகண்ட் பொசிஷனில் மேக்ஸ், தென் அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் இருக்காங்க, ஸோ ஃபோர்த் பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் அப்படின்றது இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்கெல்லாம் யாருக்குள்ளே இருக்காங்க, ஸோ சப் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்காங்க. ஸோ சப் 0வா இருக்கும்போது தமிழ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அரே அப்படின்றது. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நியூ ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரூட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இப்போ நான் வந்து சில வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அரே அப்படின்றத யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு டேட்டா டைப்ஸ் நம்ம லிஸ்ட் மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ரூட்ஸோட சில நேம்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி, டபுள் கோட்ஸ் கொடுத்தாலும் சரி, ஸோ பைத்தான் நமக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆப்பிள் அப்படின்றத கொடுக்குறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேங்கோ, ஸோ தென் அடுத்தது ஜாக் ஃப்ரூட், தென் கிரேப்ஸ். ஸோ இந்த மாதிரி சில ஃப்ரூட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் எனக்கு எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு, ஒரே ஒரு வேரியபிள் தான் ஸ்டோர் ஆயிருக்கு, அது பேர் ஃப்ரூட் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கலாம். இவர் அரே வேல்யூ இஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸோ இப்போ இந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியே ஒரு கமா கொடுத்துட்டு ஃப்ரூட் அப்படின்ற இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ array.py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட அரே வேல்யூ இஸ் அப்படின்றது எனக்கு ஆப்பிள், மேங்கோ, ஜாக் ஃப்ரூட்ஸ் சொன்ன கொடுத்த எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஆயிடுச்சு. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட ப்ரொவைட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்காங்க, ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேரியபிளில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட் இந்த 0th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்றத நான் ஏ அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இப்போ யாரை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டபுள் கோட்ஸில் ஸோ ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ 0th பொசிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கமா கொடுத்துடலாம் டபுள் கோட்ஸ்க்கு வெளியே. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இது அகைன் நம்ம ரன் பண்ணுவோம்.
ஸோ இப்போ 0th பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஆப்பிள் அப்படின்றவங்க நமக்கு இருக்காங்க ஓகேங்களா. தென் இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பொசிஷன்லையும் யார் யார் இருக்காங்க அப்படின்றதுன்னு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ அகெயின் பி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேரியபிளை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் ஓகேங்களா. ஸோ அடுத்த இண்டெக்ஸில் யார் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை நான் வந்து பியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த இடத்த மெசேஜை ஃபஸ்ட்டு மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ அதை நான் பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ பி நம்ம இங்கே கொடுத்துட்டு அகைன் சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ பி பொசிஷனில் நமக்கு மேங்கோ அப்படின்றவங்க இருக்காங்க ஓகேங்களா. தென் இப்போ அடுத்தது சின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ அரேயோட நேம் வந்து ஃப்ரூட் அப்படின்றது. ஸோ அடுத்த பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் அப்படின்ற பொசிஷன் ஓகேங்களா. ஸோ செகண்ட் பொசிஷனை நான் போய் சியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ அகைன் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஸோ நான் சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ சின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை அகைன் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுவோம். ஸோ சியில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரூட் அப்படின்ற ஒருத்தங்க இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன் டி. அப்போ அவங்களோட இண்டெக்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் ஸோ தேர்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நான் டியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அரேயோட நேம் ஃப்ரூட் அப்படின்றது. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் இண்டெக்ஸ் ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பொசிஷன் ஓகேங்களா. ஸோ இந்த தேர்ட் பொசிஷனில் எனக்கு யார் இருக்காங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ டி இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நமக்கு என்ன இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நம்ம கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ பெரிய வேல்யூஸ் வேணாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த அரேவை நம்ம எப்படி வந்து லூப் யூஸ் பண்ணி 1 by 1 பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து என்கிட்ட ஒரே ஒரு அரே மட்டும்தான் இருக்கணும் ஓகேங்களா. 1 ஸோ டபுள் கோட்ஸும் ஒரு 3 times ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொடுத்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் எண்டிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 time கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்டர் பிட்வீனில் இருக்கிறதுலாம் எனக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த இடத்துல நம்ம லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபாரோட சின்டாக்ஸ் நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸ் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. எக்ஸ் இன் ஸோ நம்ம ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன லிமிட் வாங்குறோமோ என்னன்னு கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ரன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம அரேவை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால ரேஞ்சுக்கு பதிலாக ஃப்ரூட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரூட்டுன்னு கொடுத்தாச்சு ஓகேங்களா. 0ல் ஆரம்பிச்சு ஸோ 0ன்றது இப்போ நமக்கு ஆப்பிள். ஸோ 0ல் ஆரம்பிச்சு எனக்கு அந்த ஃப்ரூட்டுன்ற அரேயில் கடைசி வேல்யூ எது இருக்கோ அது வரைக்கும் எனக்கு ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஓகேங்களா. பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ நான் யாரை பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸை கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நான் ரன் பண்ண வரைக்குமே ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அரேவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. பட் நான் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஆப்பிள் மேங்கோ ஜாக் ஃப்ரூட் கிரேப்ஸ் அப்படின்றது எனக்கு 1 by 1 பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அரே அப்படின்ற கான்செப்ட்க்கு நம்மளால் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். என்ன ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸின் ரேஞ்சுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட்ன்றதை கொடுப்போம். ஸோ ரேஞ்சில் என்ன பண்ணும் 0ல் ஆரம்பித்து நம்ம ஒரு n லிமிட் கொடுத்துருப்போம். ஸோ 10னா 10 வரைக்கும் அது ரன் ஆக போகுது. பட் இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அதனால் எக்ஸில் ஆரம்பித்து ஃப்ரூட்டில் நமக்கு என்ன இருக்கும் அதாவது ஃப்ரூட் அப்படின்ற வேரியபிள் எண்டிங் என்ன இருக்கும் அது வரைக்கும் எனக்கு ரன் ஆகு அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு இந்த ஃபார் லூப் ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு அரே கான்செப்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.